பொறுமையாக இருக்கணும், அதான் உண்மை. அதே மாதிரி 3.6ல் தேர்ட் சம்மு சப்ராக்ட் அப்படின்னு சொல்லி 1/x² + 2 ஃப்ரம் அப்படின்னு சொல்லி 2x³ + x² + 3/x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. எதை முன்னாடி எழுதி எதை பின்னாடி எழுதி நடுவில் மைனஸ் போடணும் அப்படின்றது தெரியணும். சும்மா லவக்கன்னு எடுத்து எழுதிடக்கூடாது. ஃப்ரம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாரு, அதை கணக்கு பண்ணிக்கிறணும். ஃப்ரம் இருந்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை தான் முதல்ல எழுதணும். இதிலிருந்து இதை கழிக்கவும், இதிலிருந்து இதை கழிக்கவும். அப்போ இதைத்தான் முதல்ல எழுதணும். 2x³ + x² + 3 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/x² + 2. இதுதான் இதுக்கு அர்த்தம். கோவப்படாம ரெண்டுக்கு சேர்த்து எல்சிஎம் போடையில இதுவும் அதுவும் ஒன்னாத்தான் இருக்கு. ஆனால் இதில் என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கொஞ்சம் யோசி. இது 2ன்னு வச்சுக்குவேன், இது 2 ஸ்கொயர்னா என்ன இருக்கும்? அப்படித்தானே? கணக்கு நம்ம தான் யோசிக்கணும், அதே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இது 2 அப்படின்னா இது 2 ஸ்கொயர், அப்போ 4. எதை நீ எல்சிஎம் எழுதுவ? நான் கேட்குற நம்பருக்கு மட்டும் சொன்னால் போதும். இது 2ன்னு நினைக்கிறோம், இது 4ன்னு நினைக்கிறோம். ஏன்னா 2 ஸ்கொயரு 4. எல்சிஎம் இங்கே எழுத என்ன எழுதுவேன்னு கேட்குறேன். 4 தானே எழுதுவா? அது இவ்வளோ நேரம் 4 அப்படின்னு சொல்கிற, 4ன்னு சொல்கிற, பார்த்துக்க, மறந்துடாத. கைப்பட்டு விட்டது. சரி கவனி. அப்போ இதில் எழுதையில் x² + 2 ஹோல் ஸ்கொயர் தான் எழுதணும். 4ன்னு எழுதுன மாதிரி நினச்சிக்க. இப்போ இதை எடுத்து தானே இதில் டிவைட் பண்ணுவ கீழே. அப்போ இது 2 என்ன ஆயிரும்? ஸோ கேட்க மட்டும் பதில் சொன்னால் போதும். 2 கேன்சல் ஆனால் 1 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணால் அதுதான் அப்படியே வரும். 2x³ + x² + 3. அடுத்து இதை எடுத்து இதில் டிவைட் பண்ணணும். அப்போ கீழே இதை எழுதியிருப்ப 2 செட்டு மேலே இருக்கு, கீழே இது 1 செட்டு வரும். அப்போ அடிச்சுட்டா மிச்சம் என்ன இருக்கும்? 1 செட்டு மிச்சம் இருக்கும். x² + 2ன்னு இருக்கு, இது 2 டைம் இருக்குது. இந்த மாதிரி இது 2 டைம் இருக்கு மேலே. அப்போ ஒரு டைம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டைம் இருக்கும்ல, அதை கொண்டு மேலே பெருக்கையில் மைனஸ்ன்னு எழுதி அதை எழுதணும். x² + 2. ஏன்னா இது 1 இன்ட்டுன்னு அர்த்தம், 1 தேவையில்லை. வேற நம்பர் இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? போட்டிருக்கணும். இந்த இடத்துல போட்டிருக்கணும். நான் 1னால விட்டுட்டேன். புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்க. திருப்பி சொல்லிட்டேன். டவுட்டோட இருக்கக்கூடாது. படிக்கக்கூடிய ஆள் தெளிவாக இருந்தால் தான் செய்ய முடியும். இதில் இதை எடுத்து டிவைட் பண்ணையில் அடிக்கையில் 1 செட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு. 1 செட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மேலே கொண்டே மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு அதுதான். இந்த இடத்துல 1ன்னு போடணும்னு அவசியம் இல்லை. போடுறனா போட்டுக்க. வேற நம்பராக இருந்தால் யூஸ் ஆகும், 1 தேவையில்லை. சரி, அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன். 2x³ + x² + 3 -x² -2 அவ்வளோதான் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ எதுவும் கேன்சல் பண்ணலாம்னா இது 2 அடிக்கலாம். இது +x², அது அவ்வளோதான். அடுத்த மிச்சத்தை மட்டும் அப்படியே எழுதுறேன். 2x³ இருக்கு, இது 2 களி. வெரி குட். நான் சொல்லிட்டான் பாரு தம்பி. 2x³ + 1 ரைட்டா டிவைடட் பை இது x² + 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பாரு, ஆன்சரை பார்த்துக்க. அதில் அது 2ஐயும் செப்பரேட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும்னு அர்த்தம். புரியுதா? நம்பர்ஸை யோசனை பண்ணி பாரு. அப்படின்னா எனக்குள்ள பாரு, 2ன்னு வேணா வச்சுக்க, இங்கே வேணா 7ன்னு வச்சுக்க. இதில் 7ல இருந்தால் 2 கழிக்கணும். இப்படித்தான் எழுதணும். புரியுதா சொல்றது? அதுதான் இங்கே முன்னாடி வரணும், இது பின்னாடி போகணும். நீ வரல மாற்றி ஃப்ரம்னு வார்த்தையை நோட் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி எழுதி இருந்துன்னு அர்த்தம் தமிழில். அதுக்கு முன்னாடி எழுதிட்டு இங்கே முன்னாடி கொடுத்த பின்னாடி எழுதணும். பார்த்துக்க, மறந்துடாத. அந்த அர்த்தத்தில் தான் இதை நான் செஞ்சுருக்கேன். இந்த மீனிங்கில் தான் இதை நான் செஞ்சுருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. அதுக்காண்டி 7, 5ன்னு எழுதிடாத. உனக்கு சொல்கிறக்காண்டி எழுதியிருக்கேன். ரைட், வேற என்ன இருக்குது?